இமாச்சல பிரதேசம் இந்த முறை இமாச்சலிலே இல்லாத இதுவரை காணாத அளவுக்கு மழை, வெள்ளம், பல பகுதிகள் வெள்ளத்திலே மிதந்தன. இவையெல்லாம் காரணம் இது போன்ற காரணங்களுக்கு, இது போன்ற இயற்கை மாற்றங்களுக்கு, இயற்கை சீற்றங்களுக்கு என்ன காரணம் என்று ஆராயும்போது பல அறிவியல் வல்லுநர்கள், இந்த வானிலை தொடர்பாக ஆராய்ச்சி செய்பவர்கள், குறிப்பாக இமாலயன் ஜியாலஜி என்ற வகையில் இமயமலையுடைய பூகோவியல் குறித்து தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து வரும் வல்லுநர் குழு, அந்த பல்வேறு பல்கலைக்கழகம் சேர்ந்த வல்லுநர் குழுலாம் ஒன்று சேர்ந்து இப்படி திடீரென செயற்கைக்கோளில் இப்படி படக்காட்சிகள் வந்திருக்கின்றன. இந்த புகைப்படங்களை பார்க்கும்பொழுது இது ஒரு புதிய அதிர்ச்சியா ஆச்சரியமா என்று தெரியாத அளவுக்கு குழம்பி போயிருக்கிறார்கள். இதனுடைய பாதிப்புகள் எங்கு இருக்கும் என்றால் அதீத மழை பொழிவு, அதாவது பேட்டர்ன் ஆஃப் கிளைமேட் பேட்டர்ன் என்பார்கள் இல்லையா, வானிலையுடைய அமைப்பு என்பது தலைகீழாக மாறப்போகிறது. அதனுடைய எதிரொலி தான் கடந்த சில ஆண்டுகளாகவே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னையிலே மே மாதம் என்றாலே சென்னையிலே மண்டையை பிளக்கும் வெயில் இருக்கும். ஆனால் இந்த முறை மழை பெய்தது. எப்போதாவது மழை பெய்யும் ஒரு நாள் அரிதாக. ஆனால் இப்போது அடிக்கடி மே மாதத்திலே சென்னையிலே மழை பெய்கிறது. செப்டம்பரிலே வெயில் அடிக்கிறது. இப்பொழுது இந்த மாதம் ஆகஸ்ட், செப்டம்பர், ஆகஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் இந்த மாதத்திலே எப்போது மழை பெய்யும் எப்போது வெயில் அடிக்கும் தெரியாத அளவுக்கு சென்னையுடைய வானிலை மாறியிருக்கு. சென்னை என்பது பொதுவாக இருப்பதற்காக சொல்கின்ற அடையாளம். ஆனால் உங்கள் ஒவ்வொரு ஊரிலும் நீங்கள் நிச்சயமாக இது போன்ற மாற்றங்களை உணர்ந்திருப்பீர்கள். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னவென்று ஆய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தற்போது இமயமலையை தாண்டி, இமயமலையே மிகப்பெரிய டவரிங் ஹைட், மிகப்பெரிய அளவுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட இமயமலையை தாண்டி இந்த பருவக்காற்று ஈரப்பதத்துடன் அந்த பக்கம் சென்றிருக்க என்பது நிச்சயமாக ஒரு புதிய எச்சரிக்கையை இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிறது. காலநிலை மாற்றம், புவி வெப்பமயமாதல், அதாவது கிளைமேட் சேஞ்ச் மிகப்பெரிய பாதிப்பை உங்களுக்கு தரப்போகிறது என்பதை சொல்லாமல் சொல்ல கொண்டிருக்கிறது என்பதுதான் அறிவியல் விஞ்ஞானிகள் சொல்கின்ற கூற்றாக தற்போது இருக்கிறது. எச்சரிக்கை ஒளியை ஒலித்திருக்கிறார்கள். இந்த அழகு கொஞ்சம் இமயமலை பகுதிகளிலே மழை பொழிவு அதிகமாக, இமயமலை பகுதியிலே மழை பொழிவு என்பது மிக மிக அரிதாக நடக்கக்கூடிய ஒன்று. 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ 200 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ நடைபெறுகின்ற ஒரு மிக அரிதான ஒரு நிகழ்வு. ஆனால் தற்பொழுது இது போன்ற ஈரப்பதத்துடன் கூடிய பருவக்காற்று செல்லும் பொழுது அடிக்கடி மழைக்காலம் அங்கு ஏற்பட போகுது. இமயமலை பகுதியிலே மழைக்காலம், இமயமலை பகுதியிலே மழைக்காலம் என்பது யாரும் கேட்டிராத கண்டிராத ஒரு அதிசயம் என்றுதான் கூறுவார்கள். அப்படிப்பட்ட அதிசயம் இனி தினந்தோறும் நடக்கப் போகிறது. அங்கே ஒரு மழைக்காலமே வரப்போகிறது. மழை பெய்து தண்ணீர் கொட்டும் பொழுது ஏற்கனவே அங்கே கிளேசியர்ஸ் என்ற பனிப்பாறைகள் உருகி தண்ணீர் வரப்போகிறது. 2 தண்ணீரும் சேர்ந்து வந்தாலே, ஒரு தண்ணீர் வந்தாலே வெள்ளத்தை தாங்க முடியாத அளவுக்கு தண்ணீர் வருகிறது. 3 ஜீவ நதிகள், சிந்து நதி ஆகட்டும், பிரம்மபுத்திரா ஆகட்டும், கங்கை நதி ஆகட்டும், 3மே ஜீவ நதிகள். தண்ணீர் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும். பல நேரங்களில் மழைக்காலங்களே வெள்ளம் தாங்க முடியாது. தற்பொழுது மழைக்காலமும் எழுந்து அங்கு அந்த மழையும் ஓடி வந்தால் என்ன நடக்கும் என்று நீங்களே கற்பனை செய்து கொள்ளுங்கள். இது இப்படி மாறுவது மட்டுமல்ல, அடிக்கடி வெயில் காலமும் மாறப்போகிறது, மழைக்காலமும் மாறப்போகிறது. அதே போன்று சூறாவளி, இதனுடைய தாக்கம் சூறாவளிகளிலும் மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என தற்போது ஆய்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆனால் உறுதிபூர்வமான முடிவுகள் இன்னும் வெளிவரவில்லை. ஆனால் இப்படிப்பட்ட நிலை ஏற்படுவது என்பது ஒரு எச்சரிக்கை மணி என விஞ்ஞானிகள் அனைவருமே ஒப்புக்கொள்கிறார்கள். இது நிச்சயமாக கிளைமேட் சேஞ்ச் என்று அழைக்கப்பட்ட அந்த புவி வெப்பமயமாதல், அதே போல காலநிலை மாற்றங்கள் இவற்றுடைய காரணம்தான் எதிரொலிக்கிறது. கார்பன் அதிகமாக வெளியிடுவது, தொழிற்சாலைகள் பெருகுவது, மரங்களை அழிப்பது, நகரமயமாக்கல் என்ற பெயரில் இயற்கையை அழிப்பது போன்ற நாம் செய்கின்ற ஒவ்வொரு தவறும் தற்பொழுது கெடுபலனாக நமக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கிறது என்பதை தான் இயற்கை உணர்த்த ஆரம்பித்திருக்கிறது. இமயமலையை தாண்டி ஒரு பருவக்காற்று சென்பது என்பது சாதாரண விடயமாகத்தான் பொதுவாக பார்ப்பவர்களுக்கு தெரியும். ஆனால் காலநிலை விஞ்ஞானிகள், வானிலையாளர்கள் அனைவருமே அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இதுவரை இமயமலையை தாண்டாத தென்மேற்கு பருவக்காற்று இந்த முறை ஈரப்பதத்துடன் அங்கு சென்றிருக்கிறது என்றால் நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய ஆபத்துக்கான அறிகுறி என்று எச்சரிக்கையை ஒலித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக நூற்றுக்கணக்கான விஞ்ஞானிகள், ஒருவர் இருவர் அல்ல, நூற்றுக்கணக்கான விஞ்ஞானிகள் பல்வேறு பல்கலைக்கழகங்கள், இந்தியா மட்டுமல்ல, நேபாள், பூட்டான், அதே போன்று அமெரிக்கா, ஐரோப்பியா போன்ற நாடுகளில் உள்ள முக்கியமான நாடுகளில் இருந்தெல்லாம் தற்போது பல கண்டங்களில் இருந்த விஞ்ஞானிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இது தொடர்பாக ஆய்வுகளை நடத்தியிருக்கிறார்கள்.
என்றால் இமயமலை என்பது மிகப்பெரிய ஒரு மலை, சாதாரண மடிப்பு மலை போன்ற ஒரு மிகப்பெரிய தொடர் மலை. இப்படிப்பட்ட மலையிலே பருவமழை பெய்தால் என்ன நடக்கும் என்பது இதுவரை யாருக்கும் தெரியாது. இனிமேல் தான் ஆய்வு செய்ய போகிறார்கள். எனவே இது ஒரு எச்சரிக்கை மணி ஒலித்திருக்கிறது. மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். என்ன நடக்கும் எதிர்காலத்தில் இந்த வானிலை மாற்றம் நம்ம ஒருவரால் எதுவும் செய்துவிட முடியாது. ஆனால் ஒவ்வொருவரும் நினைத்தால் மரத்தை நடுவது போன்ற சின்ன சின்ன விடயங்களை நாம் ஒவ்வொரு வீட்டிலும் தொடங்கினால் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை நம்மால் உருவாக்க முடியும். அதை நம்மாழ்வார் போன்ற பலர் சாதித்து காட்டியிருக்கிறார்கள். எனவே நாம் ஒவ்வொருவரும் நம்மாழ்வாராக மாற வேண்டும் என்பதுதான் இந்த ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் என்ற வகையிலே ஒரு இயக்கத்தை சத்தியம் தொலைக்காட்சி தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமை தோறும் விவசாயத்திற்காக, விவசாயிகளுக்காக, இயற்கைக்காக நாம் இந்த சிறப்பு நிகழ்வாக நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை விவசாயிகளுக்காகவே ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் என்ற வகையிலே ஒரு சிறப்பு தொடர் நேரலையை காலையிலிருந்து மாலை வரை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே தற்போது இந்த இயற்கை இடர் தற்போது இமயமலையை தாண்டி இந்த தென்மேற்கு பருவ காற்று சென்றிருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை மணி என்கிறார்கள். அந்த எச்சரிக்கை மணியை நாம் அனைவரும் உணர்ந்து ஒவ்வொருவரும் நம்மாழ்வாராக மாற முயற்சிக்க வேண்டும். இயற்கையை சார்ந்து வாழ ஆரம்பித்தால் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை நம்மால் உருவாக்க முடியும். இந்தியாவிற்கே வழிகாட்டியாக தமிழகம் இதிலும் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சிறப்பு நிகழ்ச்சியை நேரலை நாம் கொடுத்திருக்கிறோம். மீண்டும் ஒரு சிறப்பு நேரலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.